பிரேம் யூஎஸ்ஏல வந்து விலைவாசிலாம் அதிகமாக போகுது. பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து சில கண்ட்ரீஸ்க்கு வந்து டாரிஃப்ஸ் வந்து அதிகமா போட்டிருக்காங்கன்னு சொன்னீங்களே, அதை பத்தி நீங்க டிஸ்கஸ் பண்ணலாம். ஆமா, இது வந்து ஒரு ஆருடம்லாம் இல்லை, விலைவாசிலாம் ஏற போகுது அப்படி கிடையாது. கண்டிப்பா விலைவாசி ஏற போகுது. இது வந்து எங்களுக்குள்ள ஒரு உரையாடல் இருந்தது. இது வந்து சாட்டர்டே பண்ண பிறகு நாங்கள் நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ எதெல்லாம் விலை ஏற போகுது, இதெல்லாம் போய் வாங்கி வச்சிடலாமா, எந்தெந்த பொருட்கள் வந்து நமக்கு பட்ஜெட்டில் கண்டிப்பாக அடி வாங்க போகுது அப்படிங்கிற ஒரு உரையாடல் போயிட்டு இருந்தது. ஸோ அதே ஒரு வீடியோவாக தான் வந்து பண்ண போகிறோம். எல்லாருக்குமே தெரியும் ட்ரம்ப்பும் டாரிஃப்ஸும் எப்படி அப்படின்னு. மழையும் இசைஞானி இளையராஜாவும் மாதிரி பிரிக்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் ட்ரம்ப் பண்ணியிருக்காங்க. அதுவும் இதை இப்போ பண்ணுவாங்களா இல்லை லேட்டராக பண்ணுவாங்களா இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக போவாங்களா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். நான் ட்ரம்ப் அப்படிங்கிற மாதிரி வந்து 25% வந்து கனடாக்கும் மெக்சிகோக்கும் போட்டிருக்காங்க. 10% கூடுதல். ஏற்கனவே டாரிஃப்ஸ் இருந்துட்டு இருக்கு சைனாக்கா, 10% கூடுதலாக போட்டிருக்காங்க. ஸோ இது எதெல்லாம் இம்பாக்ட் பண்ண போகுது, நம்மளோட வாழ்வாதாரத்தில் எதெல்லாம் இம்பாக்ட் பண்ண போகுது, இம்பார்ட்டண்ட்டாக ரொம்ப முக்கியமான அடுத்து நம்ம என்ன செய்யணும், ரைட்? சில விஷயம் இப்போவே வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது மூலமா கொஞ்சம் சேவ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஒரு நல்ல டிஸ்கஷனாக இருக்கும்போது வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஏகான்ஸ் ஆப்பை பற்றி நான் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சது அது ஒரு ப்ராக்ரஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 22% அதில் வந்து ரிட்டர்ன் இருக்கு. நம்ம வந்து இதை மேனேஜ் பண்ண வேணாம், அவங்களே மேனேஜ் பண்ணிப்பாங்க. அதுக்காக நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீ கொடுக்குறோம். சிம்பிள் பட் யூஸ்ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட் நான் நினைக்கிறேன். சப்போஸ் நீங்க அதை ட்ரை பண்ணா உங்களுக்கு ரிவார்ட்ஸ் இருக்கு. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் பின்ட் கமெண்ட்ஸ்ல இருக்கு. ட்ரை பண்ணுங்க. ஹே गाइस, வெல்கம் பேக் டு அவர் சேனல். வணக்கம் நண்பர்களே, நான் உங்க பிரேம் பேசுறேன். நான் உங்க ஆர்த்தி பேசுறேன். பிரேம், எந்தெந்த பொருட்கள்லாம் விலை ஏற போகுது? ஒட்டுமொத்தமா எல்லா பொருட்களோட விலையா இல்ல சில பொருட்களோட விலை ஏற போதா? ஆமா, இந்த வீடியோ எப்படி பார்க்க போனா இரண்டு விதமா பார்க்க போறோம். நம்ம அன்றாட வாழ்வாதாரத்துல பயன்படுத்தக்கூடிய பொருட்களோட விலையும் ஏறப்போகுது. நம்ம எப்பயாவது இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ஒரு பொருட்களோட விலையும் ஏறப்போகுது. ஸோ அந்த மாதிரி வந்து கேட்டகரைஸ் பண்றது மூலியமா ஈஸியா நம்ம என்ன பண்ணணும் அப்படி தெரியும். சிம்பிளா சொல்ல போனா வந்து அவகடால இருந்து ஆட்டோமொபைல் வரைக்கும், வீட்டு உபயோக பொருட்கள்லேருந்து வீட்டு கட்டுறதுக்கு உபயோகப்படுற பொருட்கள் வரைக்கும், நம்ம வீட்டு செல்ஃபில் வைக்கிற பொருள்லேருந்து செல்ஃபோன் வரைக்கும், இப்படி எல்லா பொருளோட விலையும் ஏறப்போகுது. பிரேமா, ஃபர்ஸ்ட் எந்த கேட்டகரி பார்க்க போறோம்? ஆமா, ஃபர்ஸ்ட் எந்த கேட்டகரி எடுத்துக்க போறோம்னா, இப்போ நமக்கு அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய அத்தியாவசிய பொருட்கள் என்ன? வீட்டு ஜாமான் வாங்குறது. கரெக்ட். ஸோ கிராசரி தான் பார்க்க போறோம். நம்ம வீட்டு ஜாமான் பொருட்களில் வாரம் போயிட்டு பக்குன்னு இருக்கும் அதை பார்க்கும்போது. ஸோ இன்னும் பெரிய பக்குன்னு இருக்க போகுதுன்னு மட்டும் தெரியுது. ஸோ அதில் எப்படி இம்பாக்ட் ஆக போகுது அப்படின்னு பார்க்க போறோம். பிரேமா, அதுக்கு முன்னாடி இந்த டாரிஃப்ஸ் ஒன்றும் புதுசு இல்லைல்ல, இதுக்கு முன்னாடியே இருக்குல்ல? கரெக்ட். என்ன புதுசு இதில் அப்படின்னு பார்க்கும்போது, ஏற்கனவே நமக்கு தெரியும் ட்ரம்ப் அவர்களோட முதல் டேர்ம்லேயே வந்து சைனா மேலே பயங்கரமாக டாரிஃப்ஸ் போட்டிருந்தாங்க. அதனாலே சில பொருட்களோட விலை ஏறி இருந்தது நம்ம பார்த்தோம். ஆனால் அப்போ டெமோக்ராட்ஸ் அதை எதிர்த்தாங்க. ஆனால் அடுத்த பைடன் கவர்மெண்ட் வரும்போது ரொம்ப நுட்பமாக கவனிக்கணும். பைடன் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, அந்த எந்த டாரிஃப்ஸையும் நீக்கல, அதற்கு பதிலாக இன்னும் கூடுதல் டாரிஃப்ஸ் தான் சைனா ப்ராடக்ட் மேலே போட்டிருந்தாங்க. ஸோ இப்படி ட்ரம்ப் ப்ளஸ் பைடன் பார்க்கும்போது பைடன் கவர்மெண்ட்ல தான் இன்னும் நிறைய டாரிஃப்ஸ் வந்து வசூலிச்சாங்க, ரைட்? ஸோ இது வந்து புதுசு கிடையாது, நீ கரெக்ட். இப்போ என்ன புதுசாக வந்திருக்கு, சைனா மேலே அடிஷ்னல் 10% புதுசாக வந்திருக்கு. ப்ளஸ் மெக்சிகோவும் கனடாவும் யூஎஸ்ஏவும் வந்து பயங்கரமான ஒரு ட்ரேடிங் பார்ட்னர். லாங் டேர்மாக நார்த் அமெரிக்காவில் பார்க்கும்போது இவங்க வந்து கொடுத்தல் வாங்குதல் இவங்களுக்குள்ள இருந்துட்டு இருக்கு. இந்த டாரிஃப்ஸுங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் நல்லபடியாக தான் போயிட்டு இருந்தது. ஆனால் இப்போ 25%ங்கிறது அது பெரும் டாரிஃப்ஸாக பார்க்கக்கூடியதாக இருக்கு. அதனாலே இரண்டு நாடுகளும் பயங்கர ஒரு கோவத்தை தான் இருக்காங்க. இப்போ சடனாக டாரிஃப்ஸ் அதிகமாக படுத்துறதுக்கு என்ன ரீசன்? ஆமாம், அது ஓப்பனாகவே வந்து ட்ரம்ப் சொன்ன ஒரு விஷயம் தான். ஸோ நீங்கள் பார்டரில் பார்க்கும்போது மெக்சிகோ எடுத்துக்கிட்டாலும் சரி, கனடா எடுத்துக்கிட்டாலும் சரி, நிறைய இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் வராங்க. ரெண்டு நாடுக்கு நம்ம ரொம்ப நாளாக ட்ரேடிங் உறவு இருந்தாலும் நிறைய அதில் பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கு. ப்ளஸ் நிறைய டேஞ்சரஸ் ட்ரக்ஸ் உள்ள வருது. இது எல்லாமே ரெண்டு கவர்மெண்ட் கண்டுக்கிறது இல்லை. ஸோ இதுக்காக டாரிஃப்ஸ் போடுறேன் அப்படிங்கிற ஒரு மாதிரியான விஷயம் சொல்லியிருக்காங்க. ஆனால் இது போடுறதுனால இங்கே உள்ள மக்களுக்கு தானே பிரேமா பாதிக்க போகுது. கரெக்ட், சூப்பரான ஒரு விஷயம் சொன்னேன். இது உனக்கு எனக்கு பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ப்ளஸ் எக்கனாமிக்ஸ் எல்லாருமே சொன்ன ஒரு விஷயம் தான். எடுத்துக்காட்டுக்கு ஒரு ரீட்டைலர் இங்கே ஒரு ஷாப் வச்சிருக்கேன். நான் மெக்சிகோலேருந்து $1 அவகேடோ வாங்குறேன். ஓகே, அதை இங்கே விற்கிறேன். ஓகே, $1 விற்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த $1 வாங்குறதுக்கு இவங்க வந்து 25%, அதாவது நான் இங்கே உள்ள யூஎஸ் ரீட்டைலர் வந்து 25% டாரிஃப் கட்டணும். டாரிஃப்னா ஒன்றுமே கிடையாது, வெளிநாட்டிலேருந்து வாங்கக்கூடிய பொருட்களுக்கு வரி கட்டுதல் இங்கே உள்ள மேனுஃபேக்சரரோ ரீட்டைலரோ கட்டி அந்த பொருளை வாங்குறது. இப்போ நான் கண்டிப்பாக இங்கே அவகேடோ விற்றாகணும், நான் 25% கட்டி தான் ஆகணும். $1 நான் விற்கக்கூடிய அவகேடோ 1.25 போகுது டாலர். அதை யார்கிட்ட வாங்குவேன்? மக்கள்கிட்ட. ஆப்வியஸா நான் கன்சியூமர்கிட்ட தான் பாப்பா. $1 வாங்கி நீ இப்போ $1.25 வாங்கி. ஸோ அது எல்லாமே கன்சியூமர்கிட்ட தான் போகுது. எல்லாருமே சொல்லியிருக்காங்க, நிறைய எக்கனாமிஸ்ட் வந்து அதை விவாதிச்சுட்டு இருக்காங்க. பிரசிடென்ட் ட்ரம்ப்புக்குமே தெரியும். பிரசிடென்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எஸ் இட் மே ஆர் மே நாட் பி பெயின், ஆனால் இது ரொம்ப ஒர்த்தான ஒரு விஷயம். இது ஒரு ஷார்ட் டேர்ம் பெயின்னாலும் மக்கள் எடுத்துக்கணும்.
ஏன்னா இது லாங் டேர்ம் நமக்கு வந்து நன்மை தரும்ங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. we can make America great again அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். நீ சொன்ன மாதிரி அது மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ண போது கன்சியூமரான நமக்கு தான். பிரேம், இப்போ எந்த மாதிரியான க்ராசரிலாம் வந்து இம்பாக்ட் ஆக போகுது? ஆமா, நீ வந்து கிராசரின்னு பார்க்கும்போது ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் மேக்ஸிமம் கன்சியூம் பண்ற ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் எங்கேருந்து வருதுன்னா மெக்சிகோ. நீங்க நிறைய பார்த்துக்கலாம் உங்க கிராசரி ஸ்டோர்ஸ்ல எக்கச்சக்கமான அந்த மெக்சிகோ ஸ்டிக்கர் ஒட்டாமல் நீங்கள் பார்த்துருக்க முடியாது. நிறைய நம்ம வந்து மெக்சிகோலேருந்து கன்சியூம் பண்ணுறோம். ஈவன் அவகேடோ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம் இல்லையா, மேக்ஸிமம் அவகேடோ வந்து நம்ம கன்சியூம் பண்ணுறதுல மெக்சிகோ தான். இப்போ வந்து சூப்பர் பவுல் வருது. சூப்பர் பவுல்னாலே அவங்களுக்கு வந்து நிறைய வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்க. அதில் ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்ஸாக சாப்பிட்றது காக்கோமால் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போ வந்து ஏன்னா வந்து சூப்பர் பவுலில் நிறைய ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்க. ஈவன் வந்து நிறைய பீஸா கன்சியூம் பண்ணுவாங்க, சிப்ஸ்லாம் எக்கச்சக்கமாக கன்சியூம் பண்ணுவாங்க. February 9th வருது. ஸோ நிறைய பேர் எக்கனாமிஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா, இந்த வருட சூப்பர் பவுலில் வந்து காக்கோமால் வந்து ரொம்ப ஒரு காஸ்ட்லியஸ்ட் ஸ்நாக்ஸாக இருக்க போகுது. ஏன்னா அதில் நீங்கள் அவகேடோ யூஸ் பண்ணுவீங்க, டொமேட்டோ யூஸ் பண்ணுவீங்க, ஆனியன் யூஸ் பண்ணுவீங்க, பெல் பெப்பர் யூஸ் பண்ணுவீங்க. எல்லாமே நமக்கு மேக்ஸிமம் மெக்சிகோலேருந்து தான் வருது. இது எல்லாத்துக்கு மேலேயும் 25% டேரிஃப்ஸ் ஆட் ஆக போகுது. ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன், காக்கோமாலில் இவ்வளோ யூஸ் பண்ணுறோம். அப்போ இந்த காக்கோமாலோட விலை எவ்வளோ ஆகும் பாரு. ஸோ இது எல்லாமே வந்து ஆட் ஆக போகுது ஒரு எடுத்துக்காட்டுக்கு. ஸோ நீ பார்க்கும்போது இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து வெஜிடபிள்ஸ் எடுத்து பார்த்து வெஜிடபிள்ஸ்னு பார்க்கும்போது டொமேட்டோஸ் நம்ம வந்து நிறைய மெக்சிகோலேருந்து வாங்குறாங்க. கார்லிக், ஆனியன்ஸ், கேபேஜஸ், காலிஃப்ளவர், நம்ம வீட்டில் அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடிய கேரட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கேருந்து தான் வருது. ப்ளஸ் ஃப்ரூட்ஸ்ன்னு எடுத்துங்களேன், நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவகேடோ வந்து நம்ம நிறைய வந்து மெக்சிகோலேருந்து தான் வருது. அது மட்டும் இல்லை, டேட்ஸு, ஃபிக்ஸு, சிட்ரஸ் ஃப்ரூட், கிரேப்ஸு, மெலான்ஸு, பப்பாயாஸ்ன்னு எல்லாமே நம்ம அங்கேருந்து தான் வாங்குறோம். ஸ்ட்ராபெரிஸ், ராஸ்பெரிஸ் எல்லாமே. ஈவன் நம்ம வந்து கலிஃபோர்னியா வந்து பிக்கஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இங்கே பார்க்கும்போது. ஆனால் வெறும் கலிஃபோர்னியா மட்டுமே வந்து நமக்கான தேவையை பூர்த்தி செய்ய முடியாது. அமெரிக்காக்கான தேவை அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக இவங்களுக்கான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் மெக்சிகோலேருந்து வந்து தான் ஆகணும், நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு வேற வழியே இல்லை, நம்ம 25% டேரிஃப்ஸ் கட்டி தான் ஆகணும். பிரேமா, இப்போ நீங்கள் சொன்னீங்க மெக்சிகோலேருந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்லாம் என்னென்ன வருதுன்னு. ஸோ கனடாலேருந்து என்னென்னலாம் இங்கே வருது? ஆமாம், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்னு எடுத்துக்கும் போது வந்து ஆப்வியஸாக வந்து கனடாவில் வந்து அந்த சீதோஷ்ண நிலை வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்காது. ஸோ மெக்சிகோவில் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறதா நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணி இங்கே வந்து யூஎஸ்க்கு வந்து சென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கிராசரி ப்ராடக்ட் அப்படின்னு பார்க்கும்போது மீட் அங்கே நிறையா வந்து அங்கேருந்து வந்துட்டு இருக்கு. நட்ஸ் நிறைய வந்து கனடாலேருந்து வந்துட்டு இருக்கு. நட்ஸ் ஐயோ நீங்கள் வாங்கி வச்சுருந்துக்கலாம் பிரேமா. கரெக்ட். காஸ்கோ போகும்போது நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, நம்ம எடுக்கலாமா அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, நம்ம அடுத்த ஒரு எடுத்துக்கலான்னு ஒரு முடிவு எடுத்தோம். பட் இன்னொரு விஷயமும் இதில் ஏன் வந்து எதெல்லாம் உடனே நம்ம வந்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் உடனே ப்ரைஸ் ஏறாது. நல்லா தெரிஞ்சுக்கணும், நம்ம ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் கண்டிப்பாக உடனே ப்ரைஸ் சேஞ்ச் ஆகும். ஏன்னா இந்த டேரிஃப்ஸ் வந்து எஃபெக்டிவாக இருக்குது. ஸோ ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் ரொம்ப நாள் ஷெல்ஃபில் வைக்க முடியாது. ஸோ புதுசாக வந்தாகணும். புதுசாக வரக்கூடிய விலைக்கு 25% டேரிஃப்ஸ் இருக்குது. ஸோ அது உடனே ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த வீக்கெண்ட் நீங்க வந்து பார்க்கலாம். இந்த டுவர்ட்ஸ் வீக்கெண்ட் இப்போ நம்ம நட்ஸ்லாம் வாங்கி வச்சா கூட அவ்வளோ ஸ்டோர்லாம் பண்ண முடியாதுல்ல பிரேமா. ஏன்னா எப்படியா இருந்தாலும் இந்த டேரிஃப்ஸ் வந்து ரொம்ப நாள் இருக்க தானே போகுது. கரெக்ட், ரொம்ப நாள் இருக்க தான் போகுது கண்டிப்பா. ஸோ பர்மனெண்டா கூட இருக்கலாம். ஏன்னா வந்து அது எப்போ வந்து நீக்கும்லாம் சொல்லல. ஒருவேளை வந்து 2 கண்ட்ரிஸும் நான் கேட்ட டிமாண்டுக்கு வந்து அடிப்பணிச்சிட்டாங்கன்னா நீக்குவன் அந்த மாதிரி இன்னும் வரல. ஸோ அதனால இது தெரியல. ஏன்னா எல்லாமே இது ட்ரேட் வார்னு தான் சொல்றாங்க. ஸோ இதை வந்து குறைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனால் வந்து எவ்வளோ நாள் இந்த 25% இருக்கும், பர்மனெண்டா இருக்குமான்னு பயமா தான் இருக்கு. கரெக்ட், நீ சொன்னா கரெக்ட் தான். ஸோ நட்ஸ் வந்து நீ வந்து ரொம்பலாம் வாங்கி வைக்க முடியாது. அட்லீஸ்ட் எவ்வளோ சேவிங்ஸ் நம்மளால பண்ண முடியுமோ பண்ணலாம். நம்மளோட சொன்ன மாதிரி வந்து எக்கச்சக்கமா வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து மெக்சிகோல தான் வந்துட்டு இருக்கு. ஈவன் வந்து லாஸ்ட் இயர் பார்க்கும்போது 9.9 பில்லியன் ஒர்த் ஆஃப் வெஜிடபிள்ஸ், 11 பில்லியன் ஒர்த் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃப்ரோசன் ஜூசஸ் வந்து மெக்சிகோலேருந்து வந்திருக்கு. ஸோ நிறைய வந்து கன்சியூம் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து வெரி ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து மக்களாக நம்ம வந்து ஃபீல் பண்ண போகிறது இந்த இடத்துல தான் கிராசரி ஸ்டோர்ஸ். ஸோ எதெல்லாம் வாங்க முடியுமோ அதை வாங்கி வச்சுங்க, வேற வழி இல்லை. எப்போலேருந்து அமலாக்கப்படும்? அதான் அது அமலாக்கப்பட்டுடுச்சு. நான் தான் சொல்கிறேன், இதன் பிறகு வரும் ட்ரக் வந்து கிராஸ் பண்ணி வருது இல்லையா பார்டரை. ஸோ அவங்க பே பண்ணி தான் ஆகும். இப்போ நம்ம நாளைலேருந்து என்ன ப்ராடக்ட்ஸ் வாங்கினாலும் அதில் அந்த டேரிஃப்ஸோட ப்ரைஸ் ஏற்றிருப்பாங்களா? நாளையிலேருந்து சொல்ல முடியாது. இப்போ நாளைக்கு உள்ள ப்ராடக்ட் ஏற்கனவே உள்ள வந்த ப்ராடக்டாக இருக்கும். ஸோ அதனால சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கிராசரியில் தான். 1 வீக் இல்லை இந்த வீக்கெண்ட் அந்த மாதிரி பார்க்கணும். ஆனால் இன்னைக்கு நான் வந்து இந்தியன் கிராசரி போகும்போது அதிர்ந்து போனேன். ஏன்னா ஒரு எல்பி டொமேட்டோஸோட விலை இந்தியன் கிராசரி தான் $2.99 போட்டிருந்தாங்க. அதே டொமேட்டோ நான் வந்து ஆல்ரெடியில் வாங்கியிருக்கேன். அங்கே வந்து விலை கம்மியாக தான் இருக்கும், 2.49 2.29 தான் இருக்கும். இங்கே அவ்வளோ விலை போட்டிருந்தாங்க. கண்டிப்பாக அது எனக்கு நல்லா தெரியும். அந்த டொமேட்டோ இந்தியாவிலேருந்து வரதில்ல, மெக்சிகோலேருந்து வர டொமேட்டோ தான். ஆல்ரெடிக்கும் அதே டொமேட்டோ தான் வருது, இந்தியன் கிராசரிக்கும் அதே டொமேட்டோ தான் வருது. ஸோ இப்படி பார்க்கும்போது ஏற்கனவே வந்து யானை விலை குதிரை விலை விற்கிது தக்காளியே. ஸோ அப்போ நாளையிலேருந்து அந்த இந்தியன் கிராசரியில் எவ்வளோ விலை போடுவாங்க, ரைட்? இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க சார். ஆப்வியஸாக இந்தியன் கிராசரில் மேக்ஸிமம் ப்ராடக்ட் இந்தியாவிலேருந்து வருதுன்னு சொன்னாலும் நிறைய வந்து மெக்சிகோவில் தான் வந்து ஸ்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ப்ராடக்ட்டோட விலை ஏற தான் போகுது. ஸோ இதெல்லாம் தான் பிளான் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஏன்னா நமக்கு வந்து போனஸும் இல்லை, ஹைக்கும் இல்லை. அப்படிங்கும்போது
நம்ம வந்து இன்னும் இன்ஃப்ளேஷன் அதிகமா இருக்கு. நீங்க இன்ஃப்ளேஷன் டேட்டா நம்ம தனி வீடியோ போல பார்த்துருப்பீங்க, எல்லாருமே நியூஸ்ல பார்த்துருப்பீங்க. டிசம்பர் இன்ஃப்ளேஷன் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால எதிர்பார்த்த அளவு வராதனால என்ன பண்ணிருக்காங்கன்னா அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க, குறைக்கல. எதை இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஃபெட் வந்து குறைக்கல. ஸோ அதனால வந்து ஒரு மாதிரியான ஒரு மார்க்கெட்டே ரொம்ப பயங்கரமான ஒரு நிலைமையில தான் இருக்கு. பிளஸ் டீப்சிக்கு வந்த பிறகு ஸ்டாக் மார்க்கெட் எல்லாமே அடி வாங்கி இருந்தது, டெக் ஸ்டாக்ஸ் எல்லாமே. நாளைக்கு பார்த்தா தான் தெரியும் இன்னும். ஸ்டாக் மார்க்கெட் தனி நம்ம விவாதிக்க போறோம். ஸோ இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த கிராசரி பிரைஸ் வெறும் வால்மார்ட், டார்கெட், ஆல்டி இந்த மாதிரி வந்து யூஎஸ் கிராசரி ரீட்டைல மட்டும் இல்லை, இந்தியன் கிராசரி ரீட்டைல்ஸும் இம்பாக்ட் பண்ண போகுது. மட்டும் எக்ஸாம்பிள் சொன்னா 2 பேரும் மெக்சிகோல தான் வாங்குறாங்க, ஆனால் விலையை பாரு 2 இடத்துல வேற வேற விலை விற்கிறாங்க. எப்பயுமே இந்தியன் காசு கொஞ்சம் மார்ஜின் அதிகமாக தான் வைப்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதுக்கு மேலே எவ்வளோ வந்து பட்ஜெட்டை ஏற்ற முடியும், இதுக்கு மேலே ஏற்றுறதுக்கு ஒன்றுமே இல்லையில. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட எங்கே கம்மியாக கிடைக்குதோ அங்கே யூஸ் பண்ணுறது, தேவையில்லாத பொருளை வாங்காமல் இருக்குது. இன்னொரு ஐடியா நிறைய பேர் சொன்னாங்க, காஸ்கோ நீங்கள் நிறையா வாங்கிட்டு வேஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் குறைக்கிறது. இவன் வந்து கிரேப்ஸ்லாம் நிறையா வாங்கிடும், நம்ம அவ்வளோ கன்சியூம் பண்ண மாட்டோம், வேஸ்ட் பண்ணுவோம். கண்டிப்பாக கிரேப்ஸ் எல்லாம் ஏறப்போகுது, ஸ்ட்ராபெரி அதோட விலையும் ஏறப்போகுது. ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். பிரேமா, கிராசரி பார்த்தோம், அடுத்து என்ன விஷயத்துல ஏறப்போகுது? கிராசரி வாங்க என்ன வேணும்? பணம். பணம் தான். கிராசரி வாங்கிட்டு வர என்ன வேணும்? காரு. கரெக்ட். ஸோ கார் ஓட்ட என்ன வேணும்? பெட்ரோல். கரெக்ட். அதுதான் அடுத்த வந்து நேரம் அங்கே அடி வாங்க போகுது. அதுதான் நான் கனடா சொன்னேன் இல்லையா, கனடா வந்து அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் ரிலேட்டடா வந்து 40 பில்லியன், ஆனால் அதை விட அதிகமாக அவங்க ஏற்றுமதி பண்றது எதுனா 97 பில்லியன் ஆஃப் ஆயில் அண்ட் கேஸ் வந்து கனடாலேருந்து தான் வருது. கச்சா எண்ணெய் இவங்களோட பெரிய பார்ட்னரே கனடா தான். இவங்க இறக்குமதி பண்ணக்கூடிய பெரிய நாடு கனடா. இங்கே கச்சா எண்ணெய் வந்து அமெரிக்கா கன்சியூம் பண்ற பெரிய நாடு வந்து கனடாவா இருக்காங்க. ஸோ அதனாலே வந்து எல்லாத்துக்கும் கனடாலேருந்து இறக்குமதி பண்ணக்கூடிய எல்லா பொருளுக்கும் 25% வரி விதித்த பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் எனர்ஜின்னு போகும்போது 10% தான் போட்டாங்க. ஏன்னா ட்ரம்ப் அவர்களுக்கு நல்லாவே தெரியும், இங்கே வந்து கேஸ் பிரைஸ் ஏறிச்சுன்னா அது எக்கனாமியே எந்த அளவுக்கு வந்து அடி வாங்கும். இது இப்போ போட்டிருக்கிறதுனால ஏற சான்ஸ் இருக்கா? 100%. ஸோ உனக்கு வந்து 10% டாரிஃப்ஸ் போட்டிருக்காங்க. ஆனால் இவங்க தான் ட்ரில் பேபி. ஆமாம், கரெக்ட். ஸோ 2 விஷயம். ட்ரம்ப் என்ன சொன்னா, அதான் நான் லாங் டேர்ம்ல வந்து நிறைய வந்து இங்கே வந்து ஆழ்துளை கிணறு போட்டு நான் உங்களுக்கு வந்து எடுக்க போறேனே, ஸோ அதனால ஏன் இதுக்கு பயப்படுறீங்கிறாங்க. பட் நீங்கள் ஷார்ட் டேர்ம்ல நிறைய பிரச்சனை இருக்கு இல்லையா, நாளைக்கு உடனே வர முடியாது இல்ல. கரெக்ட். அதுக்கான நேரம் இருக்கு இல்லையா, அதனால தான் சொல்றேன், இது டைரக்டா இம்பாக்ட் ஆக போகுது. அந்த 10%ங்கிறதே ஒரு பெரிய இம்பாக்ட் ஆக போகுது. நிறைய ஸ்டேட்ஸ், மிக முக்கியமா மிட்வெஸ்ட்ல, இந்த ஸ்டேட்ல நீங்க இருந்தீங்கன்னா உங்களோட ஆயில் பிரைஸ் ஏற போகுது. ஐடகோ, இலினாய், இந்தியானா, அயோவா, கான்சஸ், கென்டக்கி, மிஷிகன், மினசோட்டா, மிசோரி, மான்டானா, நெப்ராஸ்கா, நார்த் டெக்கோட்டா, ஒஹாயோ நம்ம ஸ்டேட் ஆப்வியஸா, பென்சில்வேனியா, சவுத் டெக்கோட்டா அண்ட் விஸ்கான்சின், இவங்க தான் வந்து லார்ஜஸ்ட் கன்சியூமர் கனடாவோட கச்சா எண்ணெயை யூஸ் பண்றது. பிரேமா, அப்ப நிறைய பேர் இப்போ எலக்ட்ரிக் கார் பத்தி போவாங்கல்ல. சோ நீ அப்படி ஒரு எலக்ட்ரிக் கார் ஓடுறதுக்கு என்ன வேணும்? எலக்ட்ரிசிட்டி. அந்த நிறைய எலக்ட்ரிசிட்டி உங்க கன்சியூம் பண்றது கனடால இருந்து, இந்த ஸ்டேட்ஸ்ல. ஆமா, நிறைய வந்து ஆயில், நேச்சுரல் கேஸ், எலக்ட்ரிசிட்டி வந்து அங்கேருந்து வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதுவுமே ஏறலாம், யார் ஏறாம கூட இருக்கலாம். இப்போ நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா இவங்களுமே வந்து இங்கேயுமே நிறைய ப்ரொடியூஸ் பண்றாங்க எலக்ட்ரிசிட்டி. ஸோ இதை சொல்ல முடியாது. இது தவிர என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீல். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்க எந்த மேனுஃபேக்சரிங் எடுத்துட்டாலும் ஸ்டீல் இல்லாமல் இல்லவே இல்லை. ஸ்டீல் வந்து நிறைய வந்து இவங்க இம்போர்ட் பண்றது வந்து கனடா அண்ட் மெக்சிகோ. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸ்டீலுன்னு வரும்போது இவங்க வெளிநாட்டுலேருந்தும் வந்துட்டு இருக்கு இல்லையா. வெளிநாடுகளில் ஸ்டீலுக்கு டாரிஃப்ஸ் போடும்போது யூஎஸ்ஏ, கனடாக்கு மட்டும் இவங்க போடவே இல்லை. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகேயன்னு ரொம்ப ஒரு கூட்டு குடும்பமாக இருந்த ஒரு 3 கண்ட்ரி இன்னைக்கு வந்து பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா இதுக்கு வந்து அங்கே அந்த சைடு பார்க்கும்போது கனடா பிரைம் மினிஸ்டர் வந்து ஜஸ்டின் ட்ரூடோ வந்து பயங்கரமான ஒரு எதிர்வினை ஆற்றிருக்காங்க. 150 பில்லியன் யூஎஸ் குட்ஸ் வரைக்கும் நாங்களும் 25% டாரிஃப்ஸ் போடுவோன்னு பெரிய கட்டையை அங்கே போட்டிருக்காங்க. மெக்சிகோ இன்னும் அது சரியான முடிவை வந்து அவங்க அறிவிக்கல, பட் அறிவிப்போன்னு சொல்லியிருக்காங்க. டிஸ்கஷன் போயிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பீஜிங்லேருந்து சைனா பார்க்கும்போது WTOக்கு போவோம், வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் எடுத்துகிட்டு போயிட்டு லா சூட் ஃபைல் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ட்ரேட் வாரே போய்கிட்டு இருக்கு. பிரேமா, அப்புறம் வீடு கட்டுறதுக்குலாம் இனிமேல் ரொம்ப அந்த மெட்டீரியல் காஸ்ட்லாம் அதிகமாக போகுதுன்னு சொன்னீங்கல்ல. ஆமாம், வீடு கட்டுறதுக்கு இங்கே வந்து லம்பர் தான் வந்து மெயினாக யூஸ் பண்ணாங்க. அந்த சாஃப்ட்வுட் லம்பர்னு பார்க்கும்போது இவங்களோட 1/3 கனடாலேருந்து தான் வருது. இங்கே நிறைய இவங்களுக்கு வந்து ரெகுலேஷன் இருக்கு. இங்கே இருக்கிற மரத்தெல்லாம் வெட்டி வீடு கட்டிட முடியாது. ஸோ வெளிலேருந்து தான் வாங்கி ஆகணும் அப்படின்னு நிலை இருக்கும்போது இப்போ 25% அந்த லம்பரில் ஏற்றும் போது அது அப்படியே வந்து ஹவுசிங் ப்ரைஸில் வரும். ஸோ அதனால் வந்து இதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா. டக்குனு இப்போ வந்து புது வீடு கட்டுறவங்கன்னா வேறு வழியே இல்லை, நீங்கள் எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக இன்னொரு கொட்டேஷன் வந்து உங்களோட பில்டர் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எப்பயுமே வரும். நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கட்டும்போது சொல்லியிருக்காங்க, இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கொட்டேஷன் கொடுத்தாங்க, அப்புறம் லம்பர் ப்ரைஸ் அதிகமாகிடுச்சு, இன்னொரு கொட்டேஷன் கொடுத்தாங்க. ஆனால் லம்பர் ப்ரைஸ் குறையும் போது எந்த கொட்டேஷனும் மாற்றி கொடுக்கறது இல்லை அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அது நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். ப்ளஸ் வந்து இன்னும் கட்டுமான பணிகளுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய மற்ற பொருட்களோட விலையும் அதிகமாக போகுது. நான் சொன்னேன் இல்லையா, ஸ்டீலுமே வந்து நிறைய வந்து 2 கண்ட்ரிலும் இம்போர்ட் பண்ணுறாங்கன்னு. ஸோ அதுவுமே ஏறப்போகுது. சைனாலேருந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வருது. கண்டிப்பாக அங்கேயுமே 10% டாரிஃப்ஸ் வரும்போது
நீங்கள் எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக புதுசாக வீடு கட்டுறவங்க இன்னும் ஒரு பேர்டன் இருக்கு. ஸோ ஹவுசிங் மார்க்கெட் ஆல்ரெடி வந்து பயங்கர பேர்டனாக இருக்கும்போது புது வீடு கட்டுறதுக்கான விலை அதிகமாகும் போது ஏற்கனவே இருக்கக்கூடிய வீடுகளோட விலை அதிகமாகும். ஸோ ஹவுசிங் மார்க்கெட் என்ன ஆக போகுதுன்னு தெரியல, அது வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். பிரேமா, மொபைல்ஸோட ப்ரைஸ்லாம் அதிகமாக போகுதுன்னு சொன்னீங்கல்ல? ஆமாம், செல்ஃபோனோட விலை வந்து ஏறப்போகுது. அது வந்து நிதர்சன உண்மை தான். நம்ம வந்து நீங்கள் நிறைய ஸ்டாட்ஸ் வந்து பார்க்க முடியும். நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. டாப் 10 ட்ரேடிங் பார்ட்னர் ஆஃப் த யூஎஸ்ஏன்னு பார்க்கும்போது மெக்சிகோ, சைனா, கனடா வந்துடுறாங்க. இவங்க 3 பேரும் சேரும்போது 42% இவங்கள்ட்டேருந்து தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது நல்லாவே தெரியுது. செல்ஃபோன் வந்து நமக்கு வந்து நிறைய வந்து செல்ஃபோன் அண்டர் உதிரி பாகங்கள் வந்து சைனாலேருந்து தான் வருது. ஆப்வியஸாக வந்து அதோட விலை ஏறப்போகுது. அது பக்கத்தில் நீங்கள் இன்னொன்று பார்ப்பீங்க, டெலிவிஷன் அண்ட் வீடியோஸ் எக்யூப்மெண்ட் வந்து மெக்சிகோ, அந்த ப்ளூ கலர் போட்டது மெக்சிகோ வந்து டினோட் பண்ணுறாங்க, அங்கேயும் தான் வருது. முடிஞ்சா இப்போ நீங்கள் டிவி வாங்க போகிறீங்க அப்படின்னா வந்து அதோட விலை ஏறப்போகுதுன்னு தெரியும். சப்போஸ் அது வேணும்னா இப்போ கூட வாங்கிக்கலாம். கண்டிப்பாக ஃப்ளாட் ஸ்க்ரீன் டிவியோட விலைலாம் ஏறப்போகுது. ஏன்னா நிறைய அது வந்து மெக்சிகோலேருந்து தான் வருது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஸ்டீரியோ எக்யூப்மெண்ட் பார்க்குறீங்க, அது சைனா காட்டுறாங்க. ஃபுட்வேர், நம்ம போடுற ஷூ செப்பல்லாம் நிறைய சைனா, எல்லாமே தெரியும், மேட் இன் சைனா தானே இருந்துட்டு இருக்கு. அப்பேரல்ஸ், டெக்ஸ்டைல்ஸ், நம்ம போடுற ட்ரெஸ் எல்லாமே சைனா தான். ஸோ அதோட விலை ஏறப்போகுது. ஹவுஸ் ஹோல்ட் அப்ளையன்சஸ் சைனா தான். ஸோ நிறைய ஃபர்னிச்சர், ஹவுஸ் ஹோல்ட் குட்ஸ் எல்லாமே சைனா தான். ஸோ இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறீங்க, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி வெஜிடபிள்ஸ் வந்து நிறைய மெக்சிகோ, அவங்க தான் வந்து அதிகமாக இருக்காங்க. ஃபீட்ஸ் அண்ட் கிரெயின்ஸ், அதான் நான் சொன்னேன் இல்லையா, நட்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போது கனடா வந்து அதிகமாக இருக்காங்க. பேக்கரி ப்ராடக்ட்ஸ் வந்து கனடாவில் அதிகமாக இருக்காங்க. மீட் ப்ராடக்ட்ஸ் வந்து கனடாவில் அதிகமாக இருக்காங்க. இது ரொம்ப முக்கியம். ஃபுட் ஆயில்ஸ், அது கனடா தான் அதிகம். இப்போ வெஜிடபிள் ஆயில், கனல் ஆயில்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, காஸ்கோ இல்லை எங்கேயாவது வாங்குறீங்கன்னா கனடா தான் நிறைய வந்து அதை இங்கே வந்து இறக்குமதி பண்ணுறாங்க. கண்டிப்பா அதோட விலை ஏறப்போகுது. பிரேமா, கார் சொன்னீங்கல்ல? ஆமா, கார் ரொம்ப முக்கியம். நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க, கார் மட்டும் இல்ல, காரோட உதிரி பாகமும் வந்து நிறைய வந்து வெளிநாட்டுல தான் வந்து, முக்கியமா வந்து மெக்சிகோ. நீங்க நல்லாவே பார்க்க முடியும், மெக்சிகோ தான் அதுல எல்லாத்துலயுமே வந்து டாப்ல இருந்துட்டு இருக்காங்க. வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஆல்ரெடி வந்து காரோட பிரைஸ்ல அதிகமா இருக்கு. புது கார் வாங்கினா ஆவரேஜா நீங்க வந்து $50,000 செலவு பண்றாங்க. பழைய காருக்கே $26,000 செலவு பண்றாங்க. இந்த டேரிஃப்ஸ் வந்து ஈஸியா $3,000 ஸ்டிக்கர் பிரைஸ்ல ஏத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சப்போஸ் உங்களுக்கு கார் வாங்குற பிளான் இருக்கு, ஒரு மாசத்துக்கு முன்னாடி நீங்க இப்போ வந்து அதை ஒர்க் அவுட் பண்ணலாம். தாராளமா ஒரு $3,000-4,000 சேவ் பண்ணலாம். நமக்கு இப்போ ஒரு மாசத்துலாம் பிளான் இல்லை, ஒரு வருஷம் பிளான். அது ஆக்சுவலாக வந்து என்னன்னா வந்து இப்போ அடுத்த உடனே வாங்குறவங்க வந்து கண்டிப்பாக ஸ்டிக்கர் ப்ரைஸ் ஏற்றிடுவாங்க. இதெல்லாம் நிறைய பேர் யூஸ் பண்ணிப்பாங்க இல்லையா, அந்த கார் ஏற்கனவே கூட வந்திருக்கலாம், டக்குனு இது இப்போ வந்த காருப்பா இவ்வளோ டேரிஃப்ஸ் கொடுத்து கட்டியிருக்கோன்னு கூட சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம். ப்ளஸ் வந்து ஆயில் சேஞ்ச், அது ரொம்ப முக்கியம். கனடாலேருந்து வந்துட்டு இருக்கு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வல்லுநர்கள் வந்து $20 ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்கு வந்து $50-80 நீங்கள் ஆயில் சேஞ்சுக்கு பே பண்ணுறீங்கன்னா $100 மேலே போக வாய்ப்பு இருக்குது. நல்ல வேலை நம்ம போய் பண்ணிட்டு வந்துட்டோம், ரைட்? ஸோ கியாவில் போய் இப்போ தான் வந்து அது இதெல்லாம் பிளான் பண்ணல, நான் யதார்த்தமாக போய் அந்த ஒரு சர்வீஸ் கொடுத்துட்டு வந்தேன். பட் நல்லதா ஒரே காரே மாத்தி, டயர் மாத்த நல்லது. இப்போ ஒரே தடவை காரே மாத்திக்கலாங்க. நல்ல வேலை டயர் இப்பவே வந்து 4 டயருமே வந்து இப்போ காஸ்கோல பர்ச்சேஸ் பண்ணோம். கண்டிப்பா அதோட பிரைஸுமே ஏற போகுது. பிரேமா, நீங்க மொத்தமா எல்லாத்துக்கும் இப்போ பிரைஸ் ஏற போகுதுன்னு சொல்லிட்டீங்க. ஐ திங்க் நம்ம திரும்ப கால்குலேஷனோட போடணும்னு நினைக்கிறேன். ஆமா, கரெக்ட். ஸோ சிம்பிள், நம்மளோட பட்ஜெட் எல்லாம் ஏற போகுது, சேவிங்ஸ்லாம் குறைய போகுது. ஸோ இதை வந்து நம்ம எப்படி ஈக்குவலைஸ் பண்ண போகிறோம், அது ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் வந்து இந்த வீடியோ ரொம்ப முக்கியத்துவம் பெறுது. இப்போ வீட்டில் நானும் ஆர்த்தியும் இதை நம்ம பேசிகிட்டு இருந்த ஒரு விஷயம் தான். அதுதான் எல்லா நண்பர்களோடும் பேசணும்னு இந்த வீடியோ பண்ணோம். ப்ளஸ் நம்ம எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்க மாட்டோம்ல, இன்னும் எங்களை விட நிறைய விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் அது கொடுக்கும்போது அது நல்ல ஃபோரமாக இருக்கும். நாங்களும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம், பார்க்கணும், நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஒரு நல்ல ஒரு கம்யூனிட்டியை பில்ட் பண்ணலாம். கண்டிப்பாக நம்ம ஒரு புது பட்ஜெட் போடுவோம். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐகானை தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.